அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நான் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1.5 மாதமாக நான் வந்து பாலை வாங்கி அதில் ஆடையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. பாலை வாங்கிட்டு ஆடை யாரும் சாப்பிட மாட்டோம், அதை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜரில். அதை வச்சு இன்றைக்கி வீட்டிலே நான் நெய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நான் எடுத்து போட்டுட்டேங்க. ஐஸ் விட்டு அப்போ தான் நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க முடியும். அதனால் காலையிலே எடுத்துகிட்டு இது 1.5 மாதமாக நான் சேர்த்த பால் ஆடை. ஏற்கனவே வந்து நான் வீட்டில் தான் இது மாதிரி சேர்த்து வச்சு நெய் எடுத்துப்பாங்க. சரி இன்ஷால்லா நாளைக்கு நோம்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எடுத்து போட்டிருக்கேன் காலையிலேயே. இப்போ நான் இதை மிக்சியில் தாங்க போட்டு அடித்து எடுக்க போகிறேன். இதை லைட்டாக பல்ஸு மூடு கொடுத்து பல்ஸு மூட்லேயே அடித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் தாங்க சேர்க்கணும். சேர்த்து நீங்கள் ஐஸ் கட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் ஐஸ் வாட்டர் தான் சேர்க்குறேன். சேர்த்து அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆடையை வந்து மிக்சியில் அடித்து அழகாக வந்து ஐஸ் தண்ணி ஊற்றி இப்போ பார்த்திங்களா இந்த அளவு எனக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் காய்ச்சி நெய்யாக உருக்கி எடுத்துக்க போகிறேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே வந்து பால் வாங்குகிறோம். இந்த மாதிரி நம்ம ஆடையை எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தேவைப்படுறப்ப நம்ம நெய் வீட்டிலேயே தயார் பண்ணிட்டா நல்லது. ஏன் சொல்கிறத விடத்தை பார்த்தீங்களா என்ன அழகாக வருது பாருங்கள். அது என்றைக்காவது எனக்கு எங்கள் அண்ணன் வந்து சென்னையில் இருக்கார். என்றைக்காவது அவர் வந்து 1/2 கிலோ நெய் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் எனக்கு ஊருக்கு வர்றப்போ. மற்றபடி வந்து இந்த மாதிரி நான் ஆடையை கலெக்ட் பண்ணி தான் காய்ச்சி எடுத்துப்பேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தேவைப்பட்டது சில பேர் வந்து வெண்ணெயை கூட வச்சுப்பீங்க, வச்சு வீட்டில் வந்து ப்ரெட்டில் தடவி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு நெய் தேவைப்படுங்கிறதுனால நான் நெய்யை காய்ச்சிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளையில் நைட்டில் நோன்பு வைக்க போகிறோம். எல்லோரும் எல்லாம் வந்து எல்லோரும் ஹயாத்தையும் போட்டு வச்சு முழு நோம்பையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். நானும் துவா செஞ்சுக்கிறேன், நீங்களும் துவா செஞ்சுங்க எங்கள் ஃபேமிலிக்காண்டி. இந்த கருவேப்பிலை சேர்த்து அப்படியே லைட்டாக கொதிச்சதோன்னா இறக்கி வச்சுருவேங்க. சூப்பரான நெய்ங்க பார்த்தீங்களா, வாசம் அப்படி தாங்க இருக்குது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பசும்பால் வாங்குறேங்க. வீட்டு வாசல்லே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கேன் பால் அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யிலேயே பாக்கெட் பாலும் காய்ச்சுறாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். நல்லா வாசம் அப்படி தூக்குங்க, வீடே தூக்குதுங்க வாசம். நான் ஏற்கனவே 1/2 கிலோ நெய்லாம் எடுத்து தான் இருக்கேன். இப்போ நம்மகிட்ட கொஞ்சமாக 1 மாதம் ஆடையை சேர்த்து வச்சு நான் எடுத்ததுனால இவ்வளோ வந்திருக்கு. இது எனக்கு 200 கிராம் இருக்குங்க. நம்மளோட நெய் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எடுத்தாலும் ஒரு 150 கிராம் இருக்குங்க. இது நல்லா வாசமானமாக சொந்தமாக நல்லா சுத்தமாக வீட்டிலே எடுத்தாச்சு. முன்னாடி நான் வந்து 2 மாதத்து இதை சேர்த்து 1/2 கிலோ போல் எடுத்தேங்க. சூப்பராக வந்துச்சு. பசுமாட்டு பால் எடுக்கிறதுனால நல்லாயிருக்கு. கொஞ்சமாக எடுத்தாலும் நல்லா திருப்தியாக வீட்டிலையே சுத்தமாக நம்ம ரெடி